ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தித்திப்பாக இனிப்போட ஒரு சூப்பரான புதுசாக ஒரு கருப்பட்டி தேங்காய் பர்பி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஒரு முழு தேங்காவை உடச்சி துருவி எடுத்துக்கிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நடுவில் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டுக்குங்க. அப்போ தான் இந்த பர்பி உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வராமல் போயிடும். நம்ம இந்த மாதிரி தேங்காவை துருவிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. உண்மையிலே இந்த பருப்பி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, நெய்யோடைய டேஸ்ட்டு, அந்த கருப்பட்டியோடைய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்கள் தேவைக்கேற்ப, அதாவது தேங்காய் நல்லா எந்த பதத்துக்கு அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு எடுத்துக்கிட்டு, இப்போ நான் எனக்கு கொஞ்சமாக இனிப்பு வேணும், அதனால் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு, அதாவது இப்போ ஒரு 1/4 கப்பில் ஒரு கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் இனிப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு நம்ம சொல்கிற ஒரு 10 ட்ராப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 20 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். அதாவது அதில் 1 மடங்கு நீங்கள் எடுத்த வெள்ளைக்கட்டிலேருந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அப்போ தான், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா பாவு பதம் வர்றதுக்கு. பாவை நீங்கள் எப்போயுமே ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு இதில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டம்ளரை வச்சு நல்லா அழுத்துங்க. ஏன்னா அந்த ஷேப் ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி அழுத்திட்டு நீங்கள் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கருப்பட்டி தேங்காய் பருப்பு ரெடி ஆயிரும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்பி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.